இப்போ மாம்பழ சென்னை யாருக்கு, கட்சி யாருக்குங்கிறதெல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. அது மிக விரைவில் தெளிவாக சரியான முடிவாக உங்களுக்கு சொல்லுவோம். மருத்துவர் ஐயாவை சொல்லுவார் உங்ககிட்ட. உங்களுக்கு தெரியாமல் ஐயா ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எங்களோட ஐயா உங்ககிட்ட தான் நல்ல நெருக்கமாக இருக்கிறாங்க ஊடக நண்பர்களிடத்தில். அதனால் ஐயா உங்களை அடித்து அதெல்லாம் பேசுவார், சொல்லுவார். பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிட விரும்பி விருப்ப மனு அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு, வரலாறு காணாத அளவில் 4109 மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. இவ்வளோ மனுக்கள் வருதுன்னா என்ன அர்த்தம்? எங்கள் கட்சியில் போட்டியிட ஆர்வமாக இருக்கிறாங்கன்னு தான் தெரியுது. அப்போ அவர்களையெல்லாம் அழைத்து நேர்காணலை இன்று தொடங்க இருக்கிறோம். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் இன்று நேர்காணல் மேற்கொள்ள இருக்கிறோம். இந்த நேர்காணலில் ஒவ்வொருத்தரும் எந்தெந்த தொகுதியை சார்ந்தவர்கள், அந்த தொகுதியை சார்ந்தவர்களா, பக்கத்து தொகுதியை சார்ந்தவர்களா, முன்மொழிந்தவர்கள் யார், அவருக்கு உண்டான அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும். இதில் ஒரு தேர்தலில் வெற்றிங்கிறது கட்சியினுடைய பலம். இந்த கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு உண்டான மிகப்பெரிய சக்தி. அதையும் தாண்டி கூட்டணி, அதுக்கு மேலே அந்த தொகுதியில் வேட்பாளர்களுக்குரிய முக்கியத்துவம், இதெல்லாம் சேர்ந்தது தான் வெற்றி. அந்த அடிப்படையில் தான் இதெல்லாம் கூட்டி கழித்து இதெல்லாம் ஒரு நேர்காணலில் மேற்கொண்டு இங்கே மருத்துவர் ஐயா தலைமையில் ஒரு நல்ல முடிவு எடுப்போம். இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு நெருக்கடியான சூழலை சந்தித்தா கூட மருத்துவர் ஐயா பின்னால் கிராமத்தில் இருக்கிற அடித்தட்டு மக்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அனுதாபிகள், மூத்த நிர்வாகிகள்லாம் ஐயாவுக்கு இவ்வளோ பெரிய சோதனை ஏற்பட்டுருச்சு. இந்த தேர்தலை எப்படியாவது ஐயாவுடைய கரத்தை வலுப்படுத்தணும், ஐயாவை பாதுகாக்கணும்னு எல்லாரும் பேச தொடங்கியிருக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தல் மருத்துவர் ஐயாவுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. கூட்டணி தொடர்பாக பொதுக்குழு எங்கள் மருத்துவர் ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்துருக்கு. அதற்கு பிறகு 3 கட்ட நிர்வாக குழு கூட்டம் நடத்தப்பட்டது. நிர்வாக குழுவிலையும் மருத்துவர் ஐயா கருத்து கேட்டாங்க. மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர்கள் தனித்தனியாக கருத்து கேட்டாங்க. நிர்வாக குழுவிலையும் கருத்து கேட்டிருக்கிறாங்க. அந்த கருத்தின் அடிப்படையில் நல்ல முடிவு எடுப்பாங்க. என்னென்னா, இந்த முடிவை விரைந்து வேகமாக அறிவிக்காமல் சற்று காலம் தாமதமாகிறதுக்கு என்ன காரணம்னா, நல்ல முடிவாக இருக்கணும், வெற்றி பெறக்கூடிய கூட்டணியாக இருக்கணும். ஐயா இடம்பெற கூட்டணி தான் ஆட்சி பிடிக்கக்கூடிய கூட்டணியாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் ஐயா அலசி ஆராய்ஞ்சு இப்போ யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு நல்ல முடிவை விரைவில் அறிவிப்பாங்க. எல்லா தரப்பு ஒரு, அதாவது தேர்தல்னு சொன்னாவே ஒவ்வொரு கட்சிகளும், சில கட்சிகள் தலைமைகளை நேரடியாக பேசுவாங்க, சில கட்சிகளின் சார்பில் யாரையாவது ஆள் விட்டு பேசுவாங்க. இதெல்லாம் இயல்பானது. எல்லா கட்சிகள்லேயும் ஒருத்தர் பேசுகிறது இயல்பு. ஆனால் இறுதி முடிவு தான் உறுதியானது. அந்த இறுதி முடிவு ஐயா அறிவிப்பாங்க. இப்போ கூட்டணி அமைக்கிறதுல எதுன்னு ஒரு சிக்கல் இருக்கா பாமகவுக்கு? தொடர்ச்சியாக வந்து அதிமுக கூட கூட்டணி அமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதாவது கூட்டணி அமைக்கிறதுல மருத்துவர் ஐயாவுக்கு எந்த சிக்கலுமே இல்லை. ஒரே ஒரு சிக்கல், என்ன சிக்கல்னா, வெற்றி கூட்டணி எதுன்னு கண்டறியதை தவிர வேறு எதுவுமே இல்லை. அதிமுக சார்பில் யாராவது பேசியிருக்காங்க இதுவரையும்? அதாவது நான் தான் சொல்கிறேன், தேர்தல்னு சொன்னால் நேரடியாகவும் பேசுவாங்க, இடையில் யாரையாவது அனுப்பிச்சும் பேசுவாங்க. எல்லா தரப்புலையும் பேசப்பட்டு வருகிறது. அதெல்லாம் இப்போ நம்ம வெளியில் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா ஒரு முடிவு, இறுதி முடிவு வர்றதுக்கு முன்னால் யார் பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எங்கே பேசுகிறாங்க, என்ன மாதிரி பேசுகிறாங்கன்னு சொல்லலாம். அது சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. சொல்கிறது நல்லதாகவும் இருக்காது. ஆனால் எல்லா தரப்புலேருந்து பேச்சுவார்த்தைகள் அங்கங்கே தொடங்கியிருக்கோம், போயிட்டு பேசி வந்துட்டு இருக்குது. ஒரு நல்ல முடிவு அதுக்காக சற்று தாமதம்.